إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, கண்ணியமான ஜும்ஆவுடைய தினத்திலே சங்கீதமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வீட்டிலே ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய தீனை கேட்க வேண்டும், பேச வேண்டும், அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற லட்சிய நோக்கத்தோடு நாம் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வருகை தந்து அல்லாஹ்வுடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எதை நாம் தீனாக அறிந்து வைத்திருக்கின்றோமோ, தெரிந்து வைத்திருக்கின்றோமோ, அந்த அடிப்படையில் வாழ்ந்து அதே நிலையில் நிறைவான ஈமானுடன் மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மை படைத்தவன் அல்லாஹ் என்பதிலே நமக்கு எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், நாம் முஸ்லிமாக இருக்கின்றோம். உலகத்துடைய அண்ட சராசரங்களை படைத்தவன் அல்லாஹ் மட்டும்தான் என்பதை முழுமையாக நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனை படிக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா செய்திகளையும் நமக்கு பதிவு செய்கிறான். அல்லதீ خلقஸ் ஸமாவாதி வல் அர்த் வலில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த் லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வான பூமிகளை படைத்தவன் அல்லாஹ் மட்டும்தான். வான பூமிகளின் ஆட்சி அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் இருக்கின்றது. வானம் பூமி அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறார். லகத் خلقنال இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே, மனிதனே சத்தியமாக லகத் இரண்டு சத்தியம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மனிதனே, உம்மை நாம் மிக அழகான படைப்பாக படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். நம்மை படைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து விதமான நிஅமத்துகளையும் மறுக்குறைகளையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றார். வாழ்க்கையிலே நாம் வாழ்வதற்கென்று எவ்வளவு நிஅமத்துகள் நம்மால் எண்ணவே முடியாது.
وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا. நாம் உங்களுக்கு வழங்கி இருக்கின்ற நியமத்துகளை நீங்கள் சிந்தித்தீர்கள், எண்ணினீர்கள் என்றால் உங்களால் எண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு நாம் உங்களுக்கு நியமத்துகளை வாரி வழங்குகின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஏன் ஜும்ஆவுடைய நாளிலே இங்கே அல்லாஹ்வுடைய வீட்டிலே வந்து அமர்ந்திருக்கின்றோமே, இதுவே மிகப்பெரிய நியமத், மிகப்பெரிய நியமத் இது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா நம்மை படைத்து என்னுடைய அடியான் என்னை நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்றார். அல்லாஹ் தஆலா நம்மை படைத்து நேசிக்கின்ற இதயமாக, ஹார்ட்டாக அல்லாஹ் தஆலா நம்முடைய இதயத்தை ஆக்கி, இதயத்திற்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. இந்த தன்மை நேசிக்கின்ற தன்மை. நேசம் என்றால் உடனே ஹார்ட்ட போடுறான் இல்லையா, பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா நமக்கு இதயத்தை, ஹார்ட்டை தந்து, அந்த ஹார்ட்டை எப்படி அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறார் என்றால் பிறரை நேசிக்கின்ற இதயமாக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறார். அந்த ஹார்ட்டை, இதயத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்து என்னுடைய அடியார் என்னை முதலில் நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்றார். வல்லதீன ஆமனூ அஷத்து ஹுப்பன் லில்லாஹி என்று அல்லாஹ் சொல்கிறார். ஈமான் கொண்டவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வை கடினமாக நேசிப்பார்கள். அஷத்து அதிகம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், அல்லாஹ்வை கடினமாக நேசிப்பார்கள், அல்லாஹ்வை கடினமாக நேசிக்கிறார்கள். சோழர்களே, அந்த நேசம் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். கஸாவிலே நாம் பார்க்கின்றோம், போர் நிறுத்தப்பட்டது என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அதே நிலையை ஆக்குவதற்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். யூதன் எப்போனாலும் கெட்ட சிந்தனைகள் மாறுவான், ஒன்று சொல்வான், ஆனால் செயலிலே மாறிவிடுவான் இல்லையா. கஸாவிலே எத்தனை மக்கள் மரணிக்கின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ்வுடைய நேசத்திலே அவர்கள் தளர்ந்து போகவில்லை, ஈமானிலும் தளர்ந்து போகவில்லை. யார் மரணித்தாலும், பெற்றோர்கள் மரணித்தாலும், மனைவி மரணித்தாலும், பிள்ளைகள் மரணித்தாலும் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை தான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அல்லாஹ்விடத்திலேயே செல்ல போகின்றோம். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே போதுமானவன், அவனே மிகச் சிறந்த பாதுகாவலன் என்ற வார்த்தையை தான் அவர்கள் கஸா மக்கள் மொழிவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அன்பார்ந்தவர்களே, என்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்கள் யார் என்றால் அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், அல்லாஹ்வை கடினமாக நேசிப்பார்கள். நமக்கு நல்லது நடந்தாலும் அல்லாஹ்வை நாம் கடினமாக நேசிக்க வேண்டும். நமக்கு சோதனை வந்தாலும் அல்லாஹ்வை நாம் நேசிக்க வேண்டும். அதுதான் உண்மையான நேசம். சோதனை வந்தாலும், சோதனை ஏன் வருகிறது? மென்மேலும் அல்லாஹ்வை நாம் நெருங்க வேண்டும் என்பதற்காக. வாழ்க்கையில் சோதனையே இல்லைன்னு வச்சுக்கோங்க, எந்த இபாதத்தையும் சரியா செய்யவே மாட்டோம். சோதனைகள் வர வரதான் என்ன செய்யணும்? சஜ்தா அதிகமாக பண்ணுவோம், சஜ்தா துஆ கேட்போம், நேர்ச்சி செய்வோம், நஃபில் தொழுகுவோம், அதுதானே இல்லையா? சோதனையே வரவில்லை என்றால் அல்லாஹ்வை மறந்து வாழ்வோம். அல்லாஹ் பாதுகாப்பானா. அப்ப அடியார் அல்லாஹ்விடத்தில் மீண்டும் நெருங்கி வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்? சோதனைகளை கொடுத்துக் கொண்டே இருக்கிறான். அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வ ஹுவ கைருன் லக்கும் வ அஸா அன் துஹிப்பு ஷைஅன் வ ஹுவ ஷர்ருன் லக்கும் வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒன்றை கெடுதி என்று நினைப்பீர்கள், ஆனால் அதில் நன்மை இருப்பது உங்களுக்கு தெரியாது. ஒன்றை நீங்கள் நன்மை என்று நினைப்பீர்கள், அதில் தீமை இருப்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அறியாததை எல்லாம் நாம் தான் அறிகின்றோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, முதலில் நம்முடைய இதயம் அல்லாஹ்வை நேசிக்கின்ற இதயமாக ஆக வேண்டும். அப்படிப்பட்ட இதயமாக உருவாக்க வேண்டும். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். முதலில் அல்லாஹ், இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய இதயத்தை நம்மை விட நாம் நேசிக்க வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சூரா அல்-அஹ்ஸாப் இந்த அத்தியாயத்திலே பதிவு செய்யும் பொழுது, அன்-நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம்
இந்த நபியை உங்களுடைய உயிரை விட நீங்கள் மதிக்க வேண்டும். உங்களுடைய உயிரா இந்த நபியா என்று வரும் பொழுது இந்த நபி தான் உங்களுக்கு முக்கியமாக இருக்க வேண்டும். இந்த நபிக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்கவில்லை என்றால், பின்பற்றவில்லை என்றால் நாம் முஸ்லிம் இல்லை, நாம் முஃமின் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய உயிரை விட நாம் மதிக்க வேண்டும். அவர்களை என்ன சொன்னாலும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதுதான் அவர்களை இறை தூதராக நம்பிக்கை கொள்வது. ஏராளமான வரலாறுகள் நமக்கு தெரியும், நிறைய வரலாறுகள் நமக்கு தெரியும். நிறைய பயன்களை கேட்டாச்சு இல்லையா? நிறைய பயன்களை கேட்டு விட்டோம். சஹாபாக்கள் எப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள். ஹுபைப் என்ற ஒரு சஹாபி நமக்கெல்லாம் தெரியும். அவரை கொலை செய்ய போறான், அவரை கொலை செய்ய போறான். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்ய போறான். அவர்கிட்ட சொல்றாங்க, அபூ சுஃபியான் சொல்றாரு, ஹுபைபே உனக்கு சின்ன வயசு, நீ உன் மனைவி மக்கள் கூட போய் சந்தோஷமா போய் வாழ்ந்துக்கோ. நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல வேண்டிய சொல்லு, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு உன்னை இறக்கி விட்டுருவோம், வீட்டுக்கு போய்க்கலாம் சந்தோஷமா, வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருக்கு. ஹுபைப் கேட்கிறாரு, இந்த வார்த்தை அப்படி கேட்கிறாரு. இப்போ உன்னை கொலை செய்யறதுக்காக நிக்க வச்சிருக்கோம், உன்னை கொலை போறோம். இந்த இடத்தில் முகமது அவர்கள் இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை மட்டும் சொல்லிவிட்டு உன்னை விட்டுறோம் அப்படின்னு வார்த்தை. ஒரு வார்த்தை சொல்லு போதும், அவ்வளவுதான். கொண்டு வந்து நிறுத்தெல்லாம் சொல்லல, கொண்டு வாங்கலாம் சொல்லல. இந்த இடத்துல முகமது அவர்கள் என்றால் எப்படி இருக்கும் என்பதை மட்டும் சொல்லு, நீ வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு. சகோதரர்களே, அந்த சாமியுடைய வார்த்தை என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலிலே முள் குத்துவதை கூட எங்களால் சகித்துக் கொள்ள முடியாது. எங்களுடைய உயிர் போனாலும் சரி அந்த முள்ளை எடுக்க தான் நாங்கள் முயற்சி செய்வோம். அப்படி இருக்க அவர்களுக்கு இந்த நிலை ஒருபோதும் வந்துவிடக்கூடாது, என்னுடைய உயிர் போனாலும் சரி அதை நான் ஆசைப்படவே மாட்டேன் என்று கூறினார்கள். இதுதான் பாசம் சொல்வது, இதுதான் நேசம். வரலாறுகள் நிறைய வரலாறுகள் இருக்கின்றது. சஹாபாக்கள் பொதுவாக எங்கேயோ வெளியூர் போயிட்டு மதீனாக்குள்ள வந்துட்டாங்கன்னா நேரம் வீட்டுக்கு போகவே மாட்டாங்க. நேரம் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்கு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் சொல்லிட்டே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததற்கு பிறகுதான் தன்னுடைய வீட்டுக்கே செல்வார். அவ்வளவு பாசம். நிறைய சம்பவம். ஒரு சாமி ஒரு போரை முடிச்சு மதீனாக்குள்ள வரார், நேரா மஸ்ஜித் நபவிக்குள்ள போறார். மற்ற வயசு கம்மியான சஹாபாக்களும் வயது முதிர்ந்த சஹாபாக்களும் தான் இருக்கின்றார்கள். உடனே அந்த சஹாபி என்ன செய்யறாரு அப்படின்னா கேட்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க கேட்கிறார். மேலும் சொல்லப்பட்டது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுடைய போருக்காக போயிருக்கிறார்கள். தாயிஃப் எங்க இருக்குன்னா மக்கா பக்கத்துல இருக்கு தாயிஃப், சரிங்களா? உடனே அந்த சஹாபி என்ன செஞ்சாரு, சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், வீட்டுக்கு போய் போலாம்னு சொல்லி நேராக வீட்டுக்கு போறாரு. குதிரையில உட்கார்ந்து வீட்டை அப்படியே பார்க்கிறாரு. பார்த்தா வீடெல்லாம் அழகுபடுத்தி வச்சிருக்கிறாங்க. கணவர் வராதுன்னு சொல்லி மனைவிமார்கள் வீட்டை அழகுபடுத்தி வச்சிருக்காங்க. கணவன் வந்துட்டாரு தெரிஞ்சது, மனைவி வெளியே வந்துட்டு கணவரை வாங்க, எவ்வளவு வாங்க, உங்களுக்கு பிடித்த உணவுகள் எல்லாம் தயாரித்து வைத்திருக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறான். உடனே அந்த சஹாபியுடைய பதிலை பாருங்கள். பிடிச்ச உணவை செஞ்சு வச்சிருக்கிறாங்க, வீடெல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. உடனே அந்த சஹாபியுடைய பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உயிரை மாய்ப்பதற்காக தாயிஃபிலே நின்று கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு இந்த சுகமான வாழ்க்கை தேவையில்லை என்று கூறிவிட்டு அப்படியே குதிரை திருப்பி நேரா அந்த சஹாபி தாயிஃபுக்கு போயிட்டான். ஒரு பெரிய விஷயம். إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح
பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா. ஏகதேசம் எல்லாருக்கும் இந்த சூரா தெரியும். ஏன் மகரிப் தொழுகையில் இமாம்கள் அதிகமாக ஓதுறதுனால கேட்டு கேட்டு கேட்டுனா இருக்கும். குர்ஆன் ஓத தெரியாதவங்களுக்கு இந்த சூரா மனப்பாடமா இருக்கும். வருதா பாய்? இந்த சூரா எனக்கு அந்த சூறாவோட அர்த்தம் என்ன நமக்கு தெரியாது. சரிதானே? காலையிலிருந்து இப்ப பகலில் என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம சொல்லுவோம். சரிதானே? நியூஸ் பேப்பர் படிக்கிறதுல இருக்கிற ஆர்வம் குர்ஆன் படிக்கிறது நமக்கு இல்லை. சைத்தான் விட்டுறது இல்லை. சரிதானே? அந்த சூரா இறங்கின உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுகிறார். கேட்கப்படுது, அபூபக்கர் அவர்களே வஹி இறங்கிருக்கு, சந்தோஷப்படுறத விட்டு ஏன் அழுகிறீங்க? சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் நெருங்கி விட்டது, அதை நினைத்து நான் அழுகின்றேன் அப்படின்னா. எப்படி சொல்றீங்க? சொன்னாங்க, இதா ஜா ரசூலுல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்தால், வரைத்தன்னாஸ், நீங்கள் பார்ப்பீர்கள், யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்குள் நுழைவார்கள். நுழைந்தால் பெருமானாருடைய பணி முடிந்து விட்டது இல்லையா? ஆகவேதான் நான் அழுகின்றேன் என்று கூறினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல்நிலை சரியில்லாமல் படுத்து விட்டார்கள். மரணத்தின் அறிகுறி வந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஷ்டப்பட்டு எழுந்து வந்து மிம்பரிலே ஏறி பயான் செய்கிறார்கள். அந்த பயானிலே சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபியை பார்த்து கேட்டார், நபியே, இந்த பூமியுடைய ஹஸானாக்களுடைய சாவி எல்லாம் உங்களுடைய கரத்திலே கொடுத்து விடுகின்றோம், நீங்கள் ராஜாவாக வாழுகின்றீர்களா அல்லது உங்களுடைய ரப்பை சந்திக்க வந்து விடுகின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்டான். நம்மளால என்ன சொல்லியிருக்கோம்? யாரும் டக்குன்னு சாவி போடுங்கலாம் சொல்லியிருக்கோம். நீ பாராட்டணும் அதுதானே? ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வே இந்த அடியாரை உன்னுடைய சந்திப்பை எதிர்பார்த்து இருக்கின்றேன், உன்னை சந்திப்பதற்காக இந்த அடியாருடைய ரூஹை எடுத்து விடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயானிலே சொல்கிறார்கள். அல்லாஹ் கேட்டார், ஹஸானாக்களுடைய சாவியெல்லாம் தந்து விடுகின்றோம், ராஜாவாக வாழுகின்றீர்களா அல்லது உங்களுடைய ரப்பை சந்திக்க வந்து விடுகின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்ட பொழுது, அடியார் இரண்டாவது விஷயத்தை தேர்வு செய்தார் என்று சொன்னவுடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகின்றார்கள். அழுது சொல்கிறார்கள், அல்லாஹ்வே, எங்களுடைய தூதருக்கு ஆயிலை போட்டு வைப்பாயாக, அதற்கு பதிலாக எங்களுடைய உயிரை வேண்டுமானால் எடுத்துக்கொள், எங்களுடைய குடும்பத்தாருடைய பிள்ளைகளுடைய உயிரை வேண்டுமானால் நாங்கள் தந்து விடுகிறோம், ஆனால் அல்லாஹ்வே, ரப்பே, எங்களுடைய ஹபீப் அவர்கள் வாழட்டும் என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கூறினார்கள் என்பதை நம்மால் வரலாற்றின் மூலமாக படிக்க முடிகின்றது, பார்க்க முடிகின்றது. சொல்ல எப்படிப்பட்ட நேசம்! அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்துடைய அந்த நேரம், மரணத்தின் அந்த நேரம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மகளை அழைத்து சொன்னார்கள், மகளே, என்னுடைய வசியத்திலே ஒன்று, என்னுடைய மரணத்திற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபருக்கு அருகிலேயே நீ அடக்கம் செய்வாயாக என்றார். அப்படிப்பட்ட பாசம், அப்படிப்பட்ட நேசம், ஏராளமான வரலாறுகள். ஒரு சஹாபிக்காக ஒரு ஆயத்தையே அல்லாஹ் தஆலா இறக்கினான். அல்லாஹ்வின் ரசூல் அவர்களே, உலகத்திலே உங்களை பார்க்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்தான், சொர்க்கத்திலும் உங்களை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு இந்த பதில் சொல்வது திகைத்து அமர்ந்திருக்கின்ற அந்த நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பினார். அனுப்பி சும்மா அனுப்பவில்லை, ஒரு ஆயத்துடன் அல்லாஹ் தஆலா அனுப்பினார். وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا ذَلِكَ الْفَضْلُ مِنَ اللَّهِ وَكَفَىٰ بِاللَّهِ عَلِيمًا. யார் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படிந்தார்களோ, அல்லாஹ் அருள் செய்த மக்களுடன் அல்லாஹ் தஆலா அவர்களை சொர்க்கத்திலே வைப்பான். யாருக்கு அல்லாஹ் அருள் புரிந்தார்? மினன் நபியீன் வ சித்தீகீன் வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன், நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்களுடன் அவர்கள் சொர்க்கத்திலே இருப்பார்கள்.
அந்த சாபி சொல்றாங்க, இந்த ஆயத்தை கேட்டவனே எங்களுக்கு பெருநாள் மாதிரி சந்தோஷத்தை தந்தது அப்படிங்கிறான். எப்படிப்பட்ட நேசம் பார்த்தீர்களா? தன்னுடைய பெற்றோர்களை விட, மனைவி மக்கள் அனைவரையும் விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள் சஹாபா. அல்லாஹ்வின் ரசூல் அவர்களே, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீர்கள் என்றால் எங்களுடைய சொத்தை எல்லாம் கொண்டு வந்து நாங்கள் குவிக்கிறோம் சிலத்திற்காக. அல்லாஹ்வின் ரசூல் அவர்களே, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், எங்களுடைய மனைவிகளை நாங்கள் விதவைகளாக ஆக்கி விடுகிறோம். இன்னும் அர்த்தம், போருக்காக வந்து நாங்கள் ஷஹீதாகி விடுகிறோம். அல்லாஹ்வின் ரசூல் அவர்களே, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் அனாதைகளாக ஆக்கி விடுகிறோம். போருக்கு வந்து நாங்கள் ஷஹீதாகி சொல்லுவோம். எவ்வளவு பெரிய கீழ்ப்படிதல் பார்த்தீர்கள். ஆரம்ப காலகட்டத்தில் ஆண்களுக்கு தங்கம் ஹலாலா தான் இருந்துச்சு. தங்கம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஆண்களுக்கு ஹலாலா இருந்துச்சு, போட்டுக்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பயான்ல சொல்றாங்க, இன்றைய நேரத்திலிருந்து அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு தங்கத்தை ஹராமாக்கி விட்டான் அப்படின்னு சொன்ன உடனேயே சஹாபாக்கள் போட்டிருந்ததா அப்படியே கட்டி வீசிட்டாங்க கீழே. எந்த அளவுக்கு கீழ்ப்படிதல் பார்த்தீர்களா சோழருக்கு? எந்த அளவுக்கு கீழ்ப்படிதல். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சஹாபி வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதிரி ஆண்களுக்கு வந்து தங்கம் அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி விட்டான் இன்றையிலிருந்து அப்படின்னு சொன்ன உடனே அவர் கையில போட்டு அந்த மோதிரத்தை கழட்டி தூக்கி வீசிட்டார். பக்கத்தில் இருந்த சஹாபி கேட்டாங்க, எதுக்குங்க வீசினீங்க? உங்க மனைவிக்கோ, அம்மாக்கோ, பெண் பிள்ளைகளுக்கோ, சகோதரிகளுக்கோ கொண்டு போய் கொடுத்துருக்கலாம் அல்லவா என்று சொல்ல, எதை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் ஹராம் என்று சொன்னார்களோ அதை எடுக்க சொல்லுகிறீர்களா என்று கேட்டார். எப்படிப்பட்ட நேசம் பாருங்கள் சோழர்கள், எப்படிப்பட்ட பாசம். ஒவ்வொரு தொழுகையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறும்படி அல்லாஹ் தஆலா ஆக்கி விட்டார். அத்தஹியாத்திலே ஸலவாத் ஓதாமல் ஏதாவது தொழுகை இருக்கின்றதா? ஜனாஸா தொழுகையா இருந்தாலும் இரண்டாவது தக்பீரிலே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் ஸலவாத் சொல்கிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்று அதிகமாக ஸலவாத்துகளை சொல்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கோடிக்கணக்கான ஸலவாத்துகள் பெருமானாருக்கு எத்தி வைக்கப்படுகின்றது. மதீனாவுக்கு போறவங்க டெய்லி ரசூலுல்லாஹி எவ்வளவு ஸலவாத் சலாம் சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ், எவ்வளவு ஸலவாத்துகளையும் சலாமுகளையும் தினந்தோறும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் தஆலா எத்தி வைத்துக் கொண்டே இருக்கின்றார். நம்ம ஒரு ஸலவாத்து சொன்னால் மலக் பெருமானாருடைய கபருக்கு அருகிலே இருக்கின்றார்கள். அந்த மலக்கு சொல்வார்களாம், யா ரசூலுல்லாஹ், இன்னாருடைய மகன் இன்னார் உங்கள் மீது ஸலவாத்து சொன்னார் என்று நம்முடைய அத்தாவுடைய பேரை சொல்லி சொல்றாங்க. இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு ஸலவாத்தும் சலாமும் சொல்கிறார்கள் யா ரசூலுல்லாஹ். நீங்க யூபியுடைய விஷயத்தை தான் அது சொல்றதுக்கு இந்த தலைப்பு பேசப்படுகிறது. யூபியில உத்தரப்பிரதேசத்துல 2 வாரத்துக்கு முன்னாடி ஐ லவ் முஹம்மத் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் பேனர் வச்சாங்க. இஸ்லாமியனுடைய நம்முடைய ரத்தங்கள், நம்முடைய ஈமானிய உறவுகள். அது ஐ லவ் முஹம்மத். யார் இந்த முஹம்மத்? உலக மக்கள் அனைவராலும் நேசிக்கப்படுகின்ற மாமனிதர். உலக மக்கள் அனைவரும் பின்பற்றுகின்ற முழுமையான தகுதி பெற்ற மாமனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய பேரிலே ஒரு பேனர் வைக்கிறார். ஊர்வலத்துக்கு போறாங்க அந்த மக்கள், ஐ லவ் முஹம்மத் சொல்லி பேனர் வச்சு. இந்த ஒரே காரணத்திற்காக உத்தரப்பிரதேச அரசாங்கம் ரொம்ப மோசமான அரசாங்கம். அந்த நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிறார், ரொம்ப மோசமான மனிதர், நமக்கெல்லாம் தெரியும். 20க்கும் மேற்பட்ட வாலிபர்களை பிடித்து சித்திரவதை செய்து சிறையை அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்ட வாலிபர்கள் என்ன பாவம் செஞ்சாங்க, என்ன அநியாயம் பண்ணாங்க, நல்லது செஞ்சாங்க. பின்பற்றுகின்ற தலைவர் ஒரே உத்தமர், இவர்களை பின்பற்றுகிற இவரை நாங்கள் நேசிக்கிறோம் என்று கூறிய ஒரே காரணத்திற்காக, பெயர் வைத்த காரணத்திற்காக 20க்கும் மேற்பட்ட வாலிபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அநியாயம் பார்த்தீர்களா? ஐ லவ் முஹம்மத். இன்னைக்கு ஃபுல்லா ஐ லவ் முஹம்மத், ஐ லவ் முஹம்மத் இல்லையா? இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு டெல்லி, பாம்பே, யூபி, குஜராத், அசாம் போன்ற ஊர்களில் எல்லாம் அங்கங்க பேனர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களையும் வந்து அரசு பண்ணுவா, எங்களையும் வந்து அரசு பண்ணுவா, ஜெயிலு ஃபுல்லா நிறையும், இடம் பத்தாது, எங்களையெல்லாம் அரசு பண்ணான். இன்னைக்கு காபீர்கள் பேனர் வச்சு நிற்கிறாங்க. யூபியில, டெல்லியில, பாம்பேல
காபிர்கள் இஸ்லாம் அல்லாதவர்கள் பேரை புரிஞ்சு நிற்கிறாங்க, ஐ லவ் முஹம்மதுன்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இழிவாது. யார் பெருமானாரை இழிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் அல்லாஹ் தஆலா மென்மேலும் அவருடைய இதயத்தை உயர்த்திக் கொண்டே இருப்பார். அதுதான் இஸ்லாம். அதானே காரணம். ரஃபஅனா லக ذிக்ரக், நபியே கியாமத் நாள் வரை உங்களுடைய இஸ்ஸத்தை உயர்த்தி விட்டோம். உங்களை யாராலும் அசிங்கப்படுத்த முடியாது, கேவலப்படுத்த முடியாது. அமெரிக்காவில் அப்படிதான் சில வருஷத்துக்கு முன்னாடி பெருமானாரை இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி ஒரு சித்திரம் வரைஞ்சான். சில வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன நடந்துச்சு தெரியுங்களா? அவன் மேல கேஸ் போட்டு பிரச்சனை பண்ணி அவன் உலகத்துக்கு தள்ளாங்க. அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க, முகமது நபிங்கிறது யாருங்கிறது இந்த சமுதாயத்துக்கு நம்ம தெரிவிக்கணும்னு சொல்லி ரசூலுல்லாஹி வாழ்க்கை வரலாறுகள் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் புக்கை இஷ்யூ பண்ணான். அமெரிக்கா ஃபுல்லா இஷ்யூ ஆச்சு. பாக்கியோட இந்த 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 சொல்லி கொடுத்து எல்லாம் ஃப்ரீ புக்கு ஃப்ரீ கொடுத்து இருந்தாச்சு. பல பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை படித்து இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார். ஒருத்தர் ரசூலுல்லாஹை கேவலப்படுத்தணும்னு நினைச்சா, ஆனா பல பேர் ரசூலுல்லாஹி உம்மத்தா ஆயிட்டாங்க. அந்த ஒரு சம்பவம் பல பேருக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத் சொர்க்கத்தின் சாவியாக அல்லாஹ் ஆக்கி விட்டார். ஆக்கி அமெரிக்காவுடைய ஒரு கவர்மெண்ட்டுடைய வேலை செய்கின்ற ஒரு அதிகாரி என்ன பண்ணாரு தெரியுங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய புத்தகத்தை படிச்சுட்டு அவரும் புத்தகத்தை எழுதினார். என்ன புத்தகம்? தி ப்ராஃபட் முஹம்மத் A to Z அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதி அவர் அந்த புக்கை ஃப்ரீயா இஷ்யூ பண்ணி அதை படிச்ச நிறைய பேர் முஸ்லீம் ஆயிட்டாங்க. எப்படிப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்களா சோழர்களே? இது மாதிரி நிறைய நடந்துட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய நடந்துதான் இருக்கு. யார் நினைத்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்த முடியாது. ஏன் முஸ்லிமுடைய ரத்தத்திலே கலந்தவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். விண்வெளிக்கு போனவங்க சொல்றாங்க 24 மணி நேரமும் பாங்குடைய சத்தம் உலகம் முழுக்க ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. அந்த பாங்குடைய சத்தத்தில் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திய ஒரு வார்த்தை தான் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு கண்ணியம், எவ்வளவு உயர்வு! இன்னைக்கு எத்தனை மாற்றமான சகோதரர்கள் இஸ்லாத்தை பின்பற்றி நடக்கிறார்கள் பார்க்கிறோமா இல்லையா? உங்க ஊர்ல இருக்கான்னு தெரியல. கோயம்புத்தூர்ல நிறைய இந்து பசங்க தாடி வளர்த்தி மீசி வெட்டுறாங்க பார்த்தோம். நிறைய பசங்க கரண்டி காலுக்கு மேல பேண்ட் போட்டுருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தது யாரு? முஸ்லிம்கள் கூட பின்பற்றுவது இல்லை. ஆனா இஸ்லாம் அல்லாத மக்கள் பின்பற்றுகிறார்கள். இஸ்லாம் அல்லாத எத்தனையோ மக்கள் முஸ்லிமுடைய முஹல்லாக்கு வந்து அக்கறை வாங்க போகும்போது சுருமாவை வாங்கிட்டு போறாங்க. இது போட்டா நல்லா இருக்கு, வாங்கிட்டு போய் போடுவோம் சொல்லி போடுறாங்க. எத்தனை சுகத்துகளை பின்பற்றுகிறார்கள் யார்? இஸ்லாம் அல்லாத மக்கள். யூபியில வந்து இப்படி பண்ணனால தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்லிட்டாரு? தமிழ்நாட்டில் முகமது நபியின் வரலாறுகளை ஸ்கூல் பாடத்திட்டத்தில் கொண்டு வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் அப்படிங்கிறார். பாத்தீங்களா? யூபியில நடந்தது சம்பவம் என்ன போச்சு? ஒரு பேனர் வச்சு ஒரு ஊர்வலம் போனதுக்கு 20 பேருக்கு மேல ஜெயிலுக்கு போட்டு பிரச்சனை பண்ணி இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு? தமிழ்நாட்டுல ஸ்கூல் புத்தகத்துல முகமது நபியோட வரலாறு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் ஹிதாயத் கொடுக்கு. சோழர்கள் பார்த்தீங்களா எவ்வளவு கண்ணியத்தை எல்லாம் தஆலா வழங்கிக் கொண்டே இருக்கின்றான். ஒரு ஃபஅலால கதைக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ஸத்தை அல்லாஹ் தஆலா மறுமையை வரை உயர்த்தி விட்டார். யாராலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தவே முடியாது. அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் குடும்பத்தார்களையும் கொண்டு சேர்ப்பானாக. آمين. أقول قولي هذا أستغفر الله العظيم لي ولكم وأستعفي عني وعنكم ولجميع المسلمين فاستغفروه إنه كان غفارا. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين وبعد. கண்ணியத்திற்குரிய அருமையான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் கட்டாய கடமை.
அன்னலாருடைய சுன்னத்துகளை பின்பற்றி நடப்பதும் நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நம்முடைய உயிரை விட நாம் நேசித்து பெருமானாருக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும். சோழர்கள் எத்தனையோ வரலாறுகள் இருக்கின்றது, எத்தனையோ வரலாறுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் எந்த அளவுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடந்தார்கள், நிறைய வரலாறுகள் இருக்கிறது, நிறைய செய்திகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்தாலும் சஹாபாக்களும் அதை பார்த்தால் செய்து விடுவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததை பார்த்தாலே சஹாபாக்களும் செய்து விடுவார்கள். அவ்வளவு நேசம், அவ்வளவு பாசம். ஆனா இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசிக்கிறோம் யோசிச்சு பாருங்க. கபர்ல 3 கேள்வி இதுதானே, கபர்ல 3 கேள்வி. ஃபர்ஸ்ட் என்னது? மன் ரப்புக், உன்னை படைத்தது யார்? அல்லாஹ். இரண்டாவது மா தீனுக், உன்னுடைய மார்க்கம் என்ன? இஸ்லாம். மூன்றாவது ஒரு கேள்வி, மா நபியுக், உனக்கு அனுப்பப்பட்ட நபி யார்? அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகைப்படத்தை காண்பித்து இவர் யாருக்கு தெரியுமா என்று கேட்கப்படும். அது யார்? ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார்களோ அவருடைய கபர் விசாலமாக்கப்பட்டு 70 முழம் அளவு கபர் விசாலமாக்கப்பட்டு மறுமை நாள் வரை நௌமத்துல் அரூஸ் நிம்மதியாக உறங்குவார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். கபரும் நமக்கு என்னதான் கேள்வி, உனக்கு அனுப்பப்பட்ட நபி யார்? அதுதானே சொல்ல. எந்த அளவுக்கு சுன்னத்துகளை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றி நம்ம நடக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஜும்ஆ ஆரம்பிக்கும் போது அதிகபட்சம் ஒரு 7-8 பேர் தான் இருந்தாங்க. ஜும்ஆ ஆரம்பிக்கும் போது யாரும் கோச்சுக்காதீங்க, உங்களுடைய சொல்ல வாழ்க்கைக்காக நான் கவலைப்படுறேன். ஜும்ஆ ஆரம்பிக்கும் போது ஒரு 7-8 பேர் இருந்தாங்க. அப்படியே பார்த்தேன், நல்லா அது உண்மையிலுமே நானும் மனுஷன் தானே. அப்படி பார்த்தேன், என்ன இது கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம், 9 மணிக்கு பஸ் ஏறிட்டோம் இல்லையா, நீங்க எல்லாம் இந்த ஊர் வாசிக்கு தான். அதான் பாருங்க, வீட்டுல இருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சும்மா 12:45 12:25 கிளம்பா கூட ராஹத்தா வந்து ஒது செஞ்சு, ராஹத்தா சுஜூத் 2 ரக்காத் தொழுது, சஜ்ஜால துவா செஞ்சு, இடையில பயானுக்கும் அந்த தொழுகைக்கு இடைவெளி இருந்து ஸலவாத் சொல்லி துவா செஞ்சு எவ்வளவு ராஹத்தா உட்கார்ந்துருக்கலாம். லேட்டா வந்தவங்க நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு இந்த ஜும்மா ராஹத்தா இருந்துச்சா? பயான கேட்கல, நீங்க வந்தது ராஹத்தா இருந்துச்சா நான் கேட்கிறேன். அடுத்த வாரம் ஜும்மா நம்ம வருவோம், உறுதியா ஜும்மால இருப்போம், அதை சொல்ல முடியுமா? இதே நம்முடைய லாஸ்ட் ஜும்மாவாக இருக்கலாம், இதுவே நம்முடைய லாஸ்ட் ஜும்மாவாக இருக்கலாம். 8 மணிக்கு ட்ரெயின் அப்படின்னா 8 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தா தான் நமக்கு ராஹத் ஆகுது இல்லையா? நம்ம புக் பண்ண பஸ் 7:30 மணிக்கு அப்படின்னா 7 மணிக்கு அடிச்சு முடிச்சு அங்க போய் இருந்தாலும் நமக்கு எப்படி இருக்கும்? அப்பா வந்து சேர்ந்துட்டோம். 10:30 மணிக்கு பிளைட்னா இல்லையா, இன்டர்நேஷனல் பிளைட்டா இருந்தா 7 மணி 6:45 தானே பள்ளியில ஏர்போர்ட் இருக்கான்னு தெரியும், கோயம்புத்தூர் போகணும் இல்லையா இல்லையா? 3 மணி நேரம் இங்கிருந்து 3 மணி நேரம் அப்படிதான். 7 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் ரெடி ஆகி நாங்க போய் கோயம்புத்தூர் போய் எத்தனை நேரம் தங்க ஏர்போர்ட்ல போய் உட்கார்ந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் வந்துட்டோம் சொல்ல. யோசிச்சு பாருங்க, அடுத்த வாரம் சும்மா இருப்போமா இல்லையா? அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும், நம்ம யாருக்கும் எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து எவ்வளவு பெரிய ராஹத், எவ்வளவு பெரிய 7-8 பேர் தான் இருந்தாங்க. நான் அப்படி பார்த்தேன், என்ன இது கோயம்புத்தூர்ல சில பள்ளிவாசல் எல்லாம் ஜும்மா ஆரம்பிக்கிற 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி உள் பள்ளிவாசல் நிறைஞ்சு போயிடும். எந்த பள்ளிவாசல் இங்க இருக்கிற நிர்வாகிகளுக்கு தெரியும். அதிகபட்சம் சில பள்ளிகள் சும்மா ஆரம்பிக்கிறதுக்கு கூட அதிகபட்சம் ஒரு 100 பேராவது இருப்பாங்க. நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய உறவினர்கள் தானே. நம்மள மாதிரி வந்துட்டு போய் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தோம், தொழுதோம், துவா செஞ்சோம், ஜும்மா பையன் கேட்டோம், தொழுதுட்டோம், சொன்ன தொழுதுட்டு போறோம், ராகத்தா இருக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் தானே சகோதரர்கள், வாரத்துக்கு 7 நாள் இல்லை, ஒரு நாள் தான் தானே. அந்த ஒரு நாள் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியாவது போய்விட வேண்டும் என்ற பேராசை இருக்க வேண்டும். இபாதத்து விஷயத்துல பேராசை, துன்யா விஷயத்துல பேராசை இருக்கக்கூடாது, இபாதத்து விஷயத்துல பேராசை இருக்க வேண்டும். நம்மள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் அல்ஹம்துலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்க வேண்டும், மதிக்க வேண்டும். நீங்க ரசூலுல்லாஹ்க்காக 20 பேர் ஜெயில இருக்கிறாங்க, யூபியில ரசூலுல்லாஹ்க்காக 20 பேர் இருக்காங்க, ஜெயில இருக்கிறாங்க. அத்தாம மனைவி மக்களை பார்க்காம ஜெயில இருக்கிற நன்மை கிடைக்கும்.
அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். அதுதானே அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். அதுதானே ஜெயிலில் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்காக ஜெயிலில் இருக்காங்க என்பது நம்ம வெளியே இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த சகோதரர்களுக்காக நம்ம துவா செய்ய வேண்டாம். நேரமா வந்து நம்ம சகோதரர்கள் தானே, நம்முடைய ஈமானிய உறவுகள் தானே, நம்முடைய ஈமானிய ரத்தங்கள் தானே, அவங்களுக்காக நேரம் வந்து அல்லாஹ் உன்னுடைய தூதருடைய கண்ணியத்துக்காக அவங்க ஜெயிலில் இருக்காங்க ரப்பே, அவங்களுக்கு விரைவாக விடுதலை செய்வாயாக, அவருடைய குடும்பத்தாருடைய தேவையை நிறைவேற்றி வைப்பாயாக அல்லாஹ் என்று நாம் நேரமாக வந்து அவர்களுக்காக பிரார்த்தனை துஆ செய்ய வேண்டாமா சகோதரர்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜும்ஆவுக்கு விரைவாக வாருங்கள், பயான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வேற யாரும் சொல்லல. மலக்குமார்கள் வந்துருவாங்க நேரமா. பயான் ஆரம்பமாறதுக்கு முன்னாடி வரை யார் வர்றாங்களோ அவங்க பெயர்களை எழுதிட்டே இருப்பாங்கன்னா நம்ம பயப்படணும். ஜும்ஆ அன்னைக்கு நமக்கு பயம் வரணும். என்ன பயம் வரணும்? அந்த பட்டியல நம்ம பேர் வரணுமே. வராட்டி அல்லாஹ் தஆலா அந்த பயானை நிராகரித்து விட்டால் அந்த ஜும்ஆவுடைய நிலைமை என்ன என்று பயம் நமக்கு வர வேண்டும். ஏன் வருவதில்லை? ஏன் வருவதில்லை? நம்ம அரபு நாட்டு மக்கள் திட்டுறோம் இல்லையா, ரஸாக்கு குரல் கொடுக்கறது இல்லை, குரல் கொடுக்கடி தப்புத மாற்ற கருத்து இல்லை. ஆனா நிறைய அரபிகள்கிட்ட பிடித்த ஒரு அழகான குணம் என்ன தெரியுங்களா? 12:45 12 மணிக்கு ஜும்ஆ அப்படின்னா 10 மணி 9 மணிக்கு பள்ளிவாசலுக்கு வந்து உட்காந்துருவாங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குர்ஆன் ஓதுவாங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஸலவாத்துகளை சொல்லிட்டே உட்காந்துருப்பாங்க. ஒன்று குர்ஆன் ஓதுவோம், இல்லை ஸலவாத் சொல்லுவோம். சொல்ல நன்மை தான் நம்ம கபருக்கு எடுத்துட்டு போறோம், எதுவுமே எடுத்துட்டு போறது இல்லை. நன்மை தவிர காசு போனோம், பட்டம், டிகிரி, அவார்டு, சர்டிபிகேட்டு, ஆடைகள், ஆடம்பரங்கள் எதையுமே நம்ம எடுத்துட்டு போறது இல்லை. அமல் மட்டும் தான் எடுத்துட்டு போறோம். அது அழியாதது. உலகத்துறை எல்லாமே அழிந்து விடும். நம்முடைய பொருட்கள் எல்லாம் அமல்களை அல்லாஹ் தஆலா அழிப்பதில்லை. இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் இன்னா லா நுதீஉ அஜ்ர மன் அஹ்ஸன அமலா. யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்கள் செய்வார்களோ அவருடைய அமல்களை ஒருபோதும் நாம் அழிப்பதில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நமக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கம் போகாமல் மறுமையில வெயிட் பண்ணி நின்றுப்பாங்க. கேட்பாங்க, அல்லாஹ் தஆலா கேட்பான், நபியே என்ன விஷயம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அல்லாஹ்வே என்னுடைய உம்மத்தார்களையும் என்னுடன் அனுப்புவாயாக அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மேல எவ்வளவு பாசம் பார்த்தீங்களா? நமக்காக மறுமையில சஜதா செய்கின்றார்கள். அல்லாஹ் கேட்கிறான், நபியே இங்க வந்து ஏன் சஜதால இருக்கீங்க? யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தார்களுக்கும் நீ சொர்க்கத்தை வழங்குவாயாக. நம்ம மேல எவ்வளவு பாசம் பார்த்தீங்களா? நம்ம இது நேசம் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மேல அக்கறையில சொல்றாங்க, சும்மா நேரமா வாங்க அப்படின்னா. இந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில மார்க்கத்தை பின்பற்றி நடக்கிறோம் யோசிச்சு பார்க்கணும் சகோதரர். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை பின்பற்றி நடக்க வேண்டும். தாடி வைக்க வேண்டும், கரண்டை காலுக்கு மேல பேண்டுகள் அணிய வேண்டும், நற்பண்புகளாக நடக்க வேண்டும், சுன்னத்துகளை பின்பற்றி நடக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அது மூலம் நமக்கு கண்ணியத்தை தான் தருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பிரார்த்தனையில, துன்யாவுடைய பிரார்த்தனையில உம்மத்தி சொல்லி அழுகிறார். அல்லாஹ் உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி கேட்கிறார், நபியே ஏன் அழுகிறீர்கள்? யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தார்களை மன்னிப்பாயாக, உம்மத்தார்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ் சொல்கிறார், நபியே உங்களுடைய உம்மத்துடைய விஷயத்துல உங்களுக்கு நம்ம திருத்தி கொடுப்போம், நீங்க அழுகாதீங்கன்னு அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி சமாதானம் சொல்கிறார். நம்ம மேல எவ்வளவு பாசம் பார்த்தீங்களா? நம்ம மேல எவ்வளவு நேசம். ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு நம்ம மதிக்கிறோம் சகோதரர்களே, இந்த அளவுக்கு பின்பற்றி நடக்கிறோம். ஒரே கம்பெனியில ஒரு முஸ்லீமுக்கு வேலை விட துரத்துறாங்க தாடி வச்சனால. சிங்கு இருக்காங்க பார்த்தீங்களா, சிங்கு அவங்கள வேலை விட துரத்தல. அப்ப அந்த மேனேஜர்கிட்ட போய் கேட்டாப்புல, அவர் அந்த முஸ்லீம் பையன், அவரும் தாடி வச்சிருக்காரு, நானும் தாடி வச்சிருக்காரு, என்ன துரத்துல அவர் வச்சிருக்கு. அப்ப அந்த மேனேஜர் சொல்றாராமா, அவங்க வம்சத்துல அவங்களுடைய மதத்துல எல்லாமே வைக்கிறாங்கல்லப்பா, இஸ்லாத்துல அப்படி ஒண்ணு இல்லை, இல்ல நீ எதுக்கு வச்சிருக்கேன்னு யாருக்கு தெரியும், அதனால உனக்கு வேலை கிடையாது. நாங்க பாத்திலான கொள்கையில் இருக்கக்கூடிய அந்த சிங்கை எவ்வளவு உறுதியா இருக்காரு அப்படிங்கும் போது, உண்மையான மார்க்கத்துல பிறந்து அல்ஹம்துலில்லாஹ் வளர்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம மார்க்கத்தை பின்பற்றவில்லை என்றால் சொல்ல யாருக்கு இழிவு நஷ்டம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் இறுதி மூச்சு வரை மார்க்கத்தை சிறந்த முறையில் பின்பற்றி நிறைவான ஈமானுடன் மரணிக்க அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேனரை பிடித்ததற்காக சிறைக்கு அனுப்பப்பட்ட அந்த சகோதரர்களுக்கு அல்லாஹ் தஆலா விரைவில் விடுதலை அளிப்பானாக.
அவர்கள் குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் தஆலா மன அமைதியை வழங்குவானாக. நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளுக்கு அருகிலே அமர்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் நமது பெற்றோர்கள், மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அருகில் அமர தௌஃபீக் செய்வானாக. நரகத்திலிருந்தும் கபரி அதாபிலிருந்தும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நமது மனைவி மக்கள், நமது பெற்றோர்கள், குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. காஸா மக்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவியும் பாதுகாப்பையும் வழங்குவானாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ் தஆலா விரைவாக முஸ்லிம்களுடைய கருத்திலே கொடுப்பானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.